வெல்கம் டு REVA'S ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம். இந்த பெயிண்டிங் செய்கிறதுக்காக நான் கேன்வாஸ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி கேன்வாஸ் போர்டு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் REVA'S ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேன்வாஸ் போர்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் கலரும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கிற இந்த பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரௌன் கலர் பெயிண்ட்டை அங்கங்கே இந்த மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒயிட் கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது தண்ணி மிக்ஸ் பண்ணலை, அப்படியே அந்த பெயிண்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு டிஸ்போசபிள் பவுலில் வாட்டர் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியில் வந்து ப்ரஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு அப்படியே நான் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ் கோட் வந்து சென்டரில் வந்து லைட் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு டார்க் கலர் இருக்கிற மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். சிலர் வந்து ஃபுல்லாகவே ஒரே ஷேட் இருக்கிற மாதிரி கலர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கேன்வாஸ் போர்டில் நான் பெயிண்ட் பண்ணியிருந்தால அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணி அவுட்லைன் வரைச்சிக்கலாம். இந்த பெயிண்ட் கேன்வாஸ் போர்டில் சரியாக காயாமல் இருந்தது, லைட்டாக ஈரமாக இருந்ததுன்னா கூட நம்மளால் வரைய முடியாது. அதனால நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த கேன்வாஸ் போர்டோட ஓரத்தில் 3 ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி நான் அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன். கூடவே இதில் வந்து சின்ன சின்ன இலைகள்லாம் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதுதான் வரையணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஏதாவது சீனரி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதோட அவுட்லைன் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஃப்ளவர்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாங்க. இல்லை ஏதாவது 2 பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சி விடலாம். இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு மேலே ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நம்ம பென்சிலில் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு மேலேயே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஹார்ட் க்ளூ கன் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கிளாஸ் லைனர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பைப்பிங் த்ரெட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வச்சு நீங்கள் வந்து இந்த க்ளூ கனுக்கு பதிலாக நீங்கள் அந்த த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நான் இதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா உங்கள்கிட்ட க்ளே இருந்துச்சுன்னா க்ளே வந்து த்ரெட் மாதிரி மேக் பண்ணிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்துருந்தேன்ல, இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் நான் கலர் பண்ணிக்கிறேன். ரெட் கலரும் ஒயிட் கலரும் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். டபுள் ஷேடு உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதுக்குமே கூட நீங்கள் வந்து சிங்கிளாக ஒரே கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி டபுள் ஷேட் இருக்கிறது பிடிக்கும். அதனால் வந்து ரெட்டும் ஒயிட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த லீவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து லீஃப் க்ரீன் தான் கொடுத்துருக்கேன். சாஃப் க்ரீன் கூட கொடுக்கலாம், ஆனால் வந்து எனக்கு அதை விட லீஃப் க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை இதுலேயுமே வந்துட்டு எல்லோவும் க்ரீனும் கொடுக்கலாம், டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் கொடுக்கலாம், இல்லை பிளாக் அவுட்லைன் கொடுத்து க்ரீன் கலர் கூட கொடுத்துக்கலாம். அதுவுமே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இஷ்டப்படி எப்படினாலும் கலர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இலைகளுக்கு எல்லாத்துக்கும் கலர் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட வந்து மெட்டாலிக் வேக்ஸ் இருந்துச்சு. அந்த வேக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த நம்ம க்ளூ கனில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த டெக்ஸ்சருக்கெல்லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் அது வந்து அவ்வளோ ப்ரைட்டாக இல்லை. அதனால நான் மறுபடியும் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு கோல்டன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்து இந்த அவுட்லைன் கொடுத்துருந்தோம்ல க்ளூ கனில், அதில் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்கேன் கோல்டன் கலரில். கோல்டன் கலர் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, சில்வர் கலரோ அல்லது காப்பர் கலரோ இருந்தால் கூட கொடுத்துக்கலாம். இல்லை பிளாக் ஒயிட் இந்த மாதிரியான சாதாரண கலர் கூட கொடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ஆர்ட்டுக்கு சைடில் வந்து அப்படியே ப்ளைனாக இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் எழுதலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் சிம்பிள் திங்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியான மோட்டிவேஷ்னல் ஸ்லோகன் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாங்க. இல்லை இப்போ பென்சிலில் எழுதுறேன் இல்லையா, இந்த மாதிரி பென்சிலில் எழுதிட்டு அதுக்கு மேலேயே ஹார்ட் க்ளூ கன்னோ அல்லது ஏதாவது க்ளே யூஸ் பண்ணியோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணி இந்த ஆர்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் அதே டெக்ஸ்சர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணலை. அப்படியே பென்சிலில் எழுதியிருந்தேன்ல, அதுக்கு மேலேயே ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்து நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். அடுத்து பிளாக் கலரில் என்கிட்ட அவுட்லைனர் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். பிளாக் கலருக்கு பதிலாக சில்வர் கலரோ அல்லது கோல்டன் கலரோ கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் பிளாக் கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா சைட்லேயுமே நம்ம கோல்டன் கலர் தானே கொடுத்துருக்கோம். அதனால் இதுக்கு பிளாக் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பிளாக் கலர் கொடுத்தேன். எனக்கு இது பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து இதை நம்ம வந்து வால் டெக்கர் மாதிரி தானே யூஸ் பண்ண போகிறோம். அதனால வந்துட்டு என்கிட்ட நானோ டேப் இருந்துச்சு. அதை எடுத்து இந்த கேன்வாஸ் போர்டுக்கு பேக் சைடில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிக் பண்ண பிறகு அந்த இன்னொரு சைடு ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, அதை பிரிச்சுட்டு நான் வாலில் ஸ்டிக் பண்ண போகிறேன்.
வால்ல ஸ்டிக் பண்ணியிருக்கிற அந்த வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். நீங்க பாருங்க. பாட்டில் ஆர்ட் செய்யும்போது யூஸ் பண்ணக்கூடிய எல்இடி ஸ்ட்ரிங் லைட் என்கிட்ட இருந்துச்சு. அத எடுத்து நான் இந்த ஆர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இத சுத்தியுமே வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங் லைட் எடுத்து நான் வச்சிருக்கேன். வச்சுட்டு சைட்ல வந்து அத நான் ஆன் பண்ணி, ஆஃப் பண்றதுக்கு ஏத்த மாரி நான் வந்து ஹேங் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இது பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? இல்ல என்ன கலர் காம்பினேஷன்ல நம்ம பண்ணியிருந்தா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும் அப்படிங்கிற உங்களோட சஜஷன், ஒப்பீனியன் எல்லாத்தையும் வந்துட்டு கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.